Hello everyone, this is my story vlog number 11. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு. என் ட்ரெஸ்ஸு இல்லை, எல்லாமே வந்து அக்கா போட்ட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்துடும். எப்படியும் அவங்க 2 தடவை 3 தடவை தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் போட மாட்டாங்க. எதையுமே நானுமே போட மாட்டேன். அம்பட்டே வந்து மடிச்சிருக்கும், சின்னதுக்கு கலைஞ்சு போய் என் பீரோவிலே இருக்கும். சரி எப்போ பாரு ஒரே ட்ரெஸ்ஸை போடுற, 2 நைட்டியே திருப்பி போட்டுட்ருக்கேன்னு வீட்டில் திட்டினாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லூஸாகவும் போட முடியாதுல்ல, ஷோல்டர்லாம் வலிஞ்சிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. பட் எனக்கு லூஸாக போடுறது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் திட்டு வாங்க வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக என் அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹால் வரையும் என் மிஷினை வந்து இழுத்துட்டு போனேன். ஏன்னா வந்து டிவியில் வந்து படம் ஓடிட்டு இருந்துச்சு, அரண்மனை படம்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. மொக்க படம்னு சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்து ரிப்பீட்டடாக பார்த்தா தான் எரிச்சலாக வரும், எப்போயாவது பார்க்கையில் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து தேட்டரில் எங்கள் அக்கா மச்சானோட பார்த்த படம். ஸோ வந்த புதுசில். ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிட்டே வந்து ஒரு 1 hour கிட்ட வந்து 50 ட்ரெஸ்ஸையுமே வந்து என் சைஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து தைச்சேன். என்னால் சத்தியமாக வந்து முடியல. சரி என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே விட்டால் வந்து அது அப்படியே வந்து போடாமலே போயிடும், வச்சு பூஜை பண்ணுறதுக்கு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தைச்சிட்டு அப்புறம் வந்து டீ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கையிலேயே வந்து டேன் நல்லா தெரியுது பார்த்தீங்களா, நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும். அது வந்து நான் வண்டி ஓட்டின டேன் தான். ஃபஸ்ட்டு வந்து டேன் ஆகுங்கிறதே நான் மறந்துட்டு நான் பாட்டு க்ளவுஸ் எதுவுமே போடாமல் போயிட்டேன். பட் நான் வந்து நல்லா வந்து உத்து பார்க்கறது தான் தெரியுது டேன் ஆகிடுச்சு. ஐயோ, அது வந்து நான் எப்படியும் ஒரு 20 daysக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அந்த டேனை ஒன்றுமே பண்ண முடியல. நானும் டெய்லி பேக் போட்டுகிட்டே தான் இருக்கேன். பட் ஒரு நாள் போடுவேன், சில நாள் மறந்துடுவேன், இந்த மாதிரியே வந்து போயிட்டுருக்கு. க்ளவுஸ் போட்டுட்டு தான் வந்து போகிறேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது வந்து ஒருத்தவங்க வந்து அந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டேனுக்கு ஏதாச்சும் ரெமெடி இருந்தால் சொல்லுங்கன்னு. நான் இப்போ தாண்டா போட்டுட்ருக்கேன். ஸோ நான் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ கன்ஃபார்ம் நான் வந்து ரிவ்யூ வந்து சொல்கிறேன், எப்படி சரியாக இருக்கா என்னன்ட்டுன்னு. நம்ம சேனல்லே வந்து இந்த கத்தாழை செடி தான் வந்து ஃபேமஸ்ஸு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நான் அதை காட்டி. ஸோ அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சேரி எல்லாமே மரம் மெர்சியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து மரம் எடுத்து அம்புட்டையுமே வந்து மடித்து வந்து வச்சேன். இது வந்து ஒரு ஈவினிங் டைம் vlog தான், சண்டே ஈவினிங் வந்து எடுத்தது. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. நானுமே நினச்சேன் நம்மக்கிட்ட இவ்வளோ ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. பட் தேடும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். போட்ட ட்ரெஸ்ஸே தான் போடுவேன், தேடும்போது எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் மடித்து வைக்கும்போது நம்மக்கிட்டே இவ்வளோ ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து இருக்கும். இதுதான் வந்து என்னோட கபோர்ட். இதுவுமே நான் வந்து சரியாக க்ளீன் பண்ணல, சும்மா மேலாப்பில் துடைச்சி வந்து வச்சுட்டேன். இதுதான் என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இயரிங் பைத்தியம். பட் நான் இது எல்லாத்தையும் வாங்கினேன்னா அப்படின்னா இல்லை. ஸோ அக்கா விட்டு 2வது அக்கா விட்டு அவங்க வாங்குறது, அவங்க வாங்கி தர்றது, இந்த மாதிரி தான் வந்து என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சேர்ந்துச்சு. ஒன் டே வந்து நான் ரொம்ப போரிங்காக இருந்துச்சுன்னு கிறுக்கு மாதிரி வந்து பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து உட்காந்து லூஸ் தனமாக அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ப்ளூ கலர் அவுட்புட் வந்து பிடிச்சிருந்துச்சி. சரி வந்துச்சோ வரலையோ, லைட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோமே அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை. ஸோ அந்த ஒவ்வொரு ஹார்ட்லேயுமே என்னோடய 4 லெட்ரு வந்து போட்டு நான் வந்து எழுதினேன். ஸோ அதில் ஏதாச்சும் சின்னதாக மணி பிளான்ட் மாதிரி வைக்கலாம், ட்ரை பண்ணுவோம். நைட்டு சாப்பாடுக்கு ஸோ மதியானம் வச்ச மீன் குழம்பு, முட்டை இதெல்லாம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங்குமே வந்து சேர்த்து வந்து விலாகாக எடுத்துட்டேன்.
காலையில் வந்து ஆப்பம் அப்புறம் நேற்று வச்சுருந்த மீன் குழம்போடு சூப்பராக இருந்துச்சு. 2 காம்பினேஷனுமே சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நான் இதில் தான் வந்து தண்ணி வந்து அளவு தண்ணி வச்சு குடிச்சிட்ருக்கேன். ஆனால் இது வந்து 3.5 லிட்டர் கிடையாது. அம்மா சொன்னாங்க 2 லிட்டருக்கு கம்மியாக தான் வரும், இல்லை 2 லிட்டர் தான் வரும், நீ வேணால் நெட்டில் போட்டு பாருன்னு. அது எத்தனை லிட்டருன்னு யார்கிட்ட கேட்டாலுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிடுறானுங்க. நான் இதான் 3 லிட்டர் குடிக்கிறேன் நான் ஆடிட்டுருக்கேன். ஆனால் அது கம்மியாக தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் கிளாஸுக்கு. ரொம்ப நாள் கழித்து நான் அப்போ தான் வந்து போன உடனே வந்து பேப்பர் கட்டிங்க்கு நெக் டிசைனுக்கு கட் பண்ண சொன்னாங்க. பட் நான் எதையுமே எடுத்துகிட்டு போகலை. அதோட இந்த மிச்சம் பேட்ச் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு நான் வந்து 4 மணி நேரத்தையுமே திண்டமாக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். வந்த உடனே வந்து வீட்டில் வந்து நொங்கு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டேன். பட் ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் லன்ச் வந்து முடிச்சுட்டு அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க நானும் அக்கா பையனும் வந்து கிளம்பிட்டோம். அக்கா பையன் வந்து அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கிற வேகமாக எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்புவான். ஏன்னா அப்பா வந்து வர டைம்லாம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அவனுக்கு கொடுப்பாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்பா செல்லம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் ஒரு வண்டி பாத்திரம் இருந்துச்சு, அம்பிட்டையும் வந்து கழுவிட்டு டீ வந்து குடித்தாச்சு. எல்லாருமே டீ வந்து கிளாஸில் நிறையா தான் குடிப்பானுங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு டீ லவர்ஸ், டீ பைத்தியம். எனக்கு மகாநதி ரொம்பவே பிடிக்கும். மை ஃபேவரட் கப்புள்ஸ் 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஐயோ அப்படியே ப்ளஷ்ஷாகவே வந்து பார்த்துட்ருப்பேன். ஏன்னா நம்ம தான் எஃப்எஃப் ரீடர், எஃப்எஃப் ரைட்டர், எஃப்எஃப் டெல்லர் ஆச்சே, அதனால் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரிலாம் ரொம்பவே வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் சோறு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரீம் பண்ணியாச்சு. ஏன்னா மதியானம் வச்சது ஒரு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீமர் வந்து அம்மா ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வந்து வாங்கினாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாப்பாடு வந்து முடிச்சுட்டு ஸோ வ்ளாகையுமே அப்படியே வந்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.